வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க ரவா தோசை ஊற்றலாம். ஸ்பெஷல் ரவா தோசை ஊற்றலாம். என்னென்ன போடலாம் சொல்கிறேங்க. ரவா இந்த அரை கப்பு எடுத்துருக்கேங்க. மைதா அரை கப்பு எடுத்துருக்கேன். 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, மிளகு, ஜீரகத்தூள், சுடுறதுக்கு ஆயில் எடுத்துருக்கேன். வாங்க இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம கரைச்சிட்டு வந்துடலாம். வச்சுருக்கேன் பாருங்கள். கரைச்சி 10 நிமிஷம் ஊறணுங்க. அதுக்காக தான் நான் கரைச்சி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் நல்லா ஊறணும். இது ஊறினா தான் நமக்கு தோசை நல்லா வரும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சிக்கணுங்க. தண்ணியாக இந்த அளவுக்கு கரைச்சிக்கணுங்க. இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். கேரட் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதில் உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு கரைச்சாச்சுங்க. மிளகு ஜீரகத்தூள் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. தோசை ஊற்றிடலாங்க. தோசை கல் அடுப்பில் போட்டாச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. இல்லாட்டி ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டாச்சுங்க தோசை. இப்போ நம்ம எடுத்துடலாங்க ரவா தோசை. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்பெஷல் ரவா தோசை. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.